வாரமும் வந்துட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் தான் வந்து உங்களோட ஃபேவரட்டான டிஷ்ஷை சமைச்சு காட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு யார் வர போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு நீங்கள் நிறைய ஆங்கிளில் பார்த்துருப்பீங்க. இவர் வந்துட்டு நீங்கள் ஆதியா பார்த்துருப்பீங்க, கதிரா பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இவரை விக்கியா பார்க்க போறீங்க. நம்மளோட மணமகளே வா விக்கி தான் நீங்க ஜாயின் பண்ண போறது. லெட்ஸ் வெல்கம் விக்கி. இவ்வளோ சமையல பாட்டெல்லாம் போட்டிருக்காங்களே, இதில் எந்த மதன்ட்டு நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? 2 மதன் இருக்காங்க. ஒரு மதன் வந்துட்டு பெண்களை ஏமாத்துற மதன், அதை பார்த்தா நீங்கள் செட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஒரு மதன் வந்துட்டு டிப்ரெஷன் தாங்காம போய் சேர்ந்துருவாரு. அந்த மதனா நீங்கள் இருப்பீங்களா? இதுல செகண்ட் மதன்ல இந்த டிப்ரெஷனோட இருப்பாருன்னு சொன்னீங்களா, அந்த மதனை வேணா வச்சுக்கலாம். என்னையா பிரச்சனை உனக்கு வாழ்க்கையில? வாழ்க்கையவே பிரச்சனையா தானே இருக்கு. ப்ளீஸ் எல்லாரும் வந்துட்டு ஷார்ட் ஆயிட்டு மாத்துங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிச்சன் கலாட்டா கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொல்லுங்க உங்களுக்கு என்னாச்சு வாழ்க்கைன்னு வரலாம். ஓகேங்களா, சொல்லுங்க சார், உங்க பிரச்சனை என்ன? இல்ல பிரச்சனை ஒண்ணும் இல்ல, நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? சமைக்க தானே. ஐயோ உனக்கு சமையல் தெரியுது எனக்கு தெரியுமே. இந்த ஷோவை கண்டினியூ பண்ணுவோம். என்னமா பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு சமையல் தெரியாதுன்னு சொல்றீங்களே, நான் சமைக்கிறத பார்த்து நீங்களே சொல்லுவீங்க வாவ் இவ்வளவு சூப்பரா சமைப்பீங்களா அப்படின்னு. இன்னைக்கு சமைக்க போறீங்களா எங்களுக்காக? எஸ். ஓ வாவ், சமைக்க தெரியுமா? பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா தெரியாத மாதிரி தான் தெரியுது. சமைச்சதுக்கு அப்புறம் தெரியும். சோ இன்னைக்கு வந்து அப்ப என்ன மாதிரி ஒரு சமையல் எனக்கு பண்ண காட்ட போறீங்க? இன்னைக்கு வந்து ஆக்சுவலி டயட் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து அவகாடோ டோஸ்ட், அதுக்கப்புறம் ஆரஞ்ச் ஷாட். ஆரஞ்ச் ஷாட்? எஸ். டயட்ல இருக்கவங்க சிக்கன் சாப்பிட கூடாதுன்னு தானே சொல்லுவாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு புரோட்டீன் தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு கார்ப்ஸ் நீங்க கம்மி பண்றதுனால புரோட்டீன்ஸ் நீங்க கண்டிப்பா எடுக்க வேண்டியது இருக்கும். அப்பதான் மசில் லாஸ் ஆகாம இருக்கும். அதனால நம்ம சிக்கன்ஸ் இருந்துச்சுன்னா தான் கரெக்டான நம்மளுக்கு புரோட்டீன்ஸா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டா கிடைக்கும். நான் வந்து எப்படி சமைச்சு நான் வந்து டயட்ல வந்து சாப்பிட்டணும், எப்படி வெயிட் கம்மி பண்ணணும், ஸோ அதை வந்து என்னோட ஆடியன்ஸுக்கு வந்து நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து தெரியணும். போற போக்குல ஒரு பொது சேவை, போற போக்குல ஒரு பொது சேவை பண்றதா அவிச்ச சிக்கன். இதுல டயலாக் வேற. வாங்க, இந்த பொண்ணுங்களாம் எங்க புரிய போகுது, நீங்க வாங்க. இது வந்து சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோமா? வாஷ் பண்ணி வச்சது சிக்கன். ஆக்சுவலி இந்த 1 மந்த் நான் வீட்டில் சமைக்கிறத பார்த்துட்டு எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. அப்படியா? ஏன்னா வந்துட்டு நான் எதுவாக இருந்தாலும் அவங்கள தான் நான் வந்து பண்ணி கொடுக்க சொல்லுவேனா. பட் இந்த லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸாக வந்து நானே எனக்கு எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு மார்னிங்லேருந்து ஜிம் போகிறதுலேருந்து நைட்டு ஃபுட் வரைக்கும் நானாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஷில் பி வெரி ஹாப்பி. லைக் அதுவும் வந்துட்டு லைக் இதை நான் சொல்லலாமான்னு தெரியாது. சொல்லுங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க எனக்கு. ஸோ அதனால வந்துட்டு கல்யாண மலையில் வர வருதா இதை சமைக்க தெரிஞ்சு அப்புறம் வந்து ஒரு நல்லா பார்த்துக்கிற ஒரு பையன் உங்களுக்கு வந்துட்டு வேணும்னா எனக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் கொடுங்க. வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஷோலாம் பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இந்த ஷோ பார்த்து கூட சில பொண்ணுங்க உங்களுக்கு மேட்ரிமோனியல் ரெக்வஸ்ட் அனுப்பலாம். பட் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நீங்க சமைக்கிறன்ற பேர்ல நீங்க ஹெல்த்தியா நீங்க சமைப்பீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு ஃப்ரைட் சிக்கன் வேணும், எனக்கு தந்தூரி வேணும், எனக்கு நல்லா செட்டிநாடுல மசாலாலாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி வேணும் அப்படின்னு கிட்ட என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த மாதிரி அவளுக்கு வேணும்னா நான் வெளில கூட்டு போய் ஹோட்டல் கூட்டு போய் சாப்பிட வச்சிருவேன். அது ஆக்சுவலி என்னன்னா, என்ன இப்போ என்கிட்ட வராங்கன்னு வைய, லைக் அவங்களும் வந்துட்டு கரெக்டான இந்த ப்ராப்பர் டயட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு வேல வந்துட்டு அவங்க வந்து இருக்க ஆரம்பிச்சு அதை பழகிடுவாங்க. கூட வாழ்க்கையில ஃபிட் ஆனது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபுட்டில் ஃபிட் ஆகணுமா? ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கும் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை பார்த்தாங்க. அந்த பையன் இப்போ தான் நான் சாப்பிட வைக்காம பண்ணனால நான் விட்டு வந்துட்டேன். நீ தெரியும், நீ விட்டுருவேன். நீ விடாம இருந்தா தாங்க தப்பு. சரி, எதுக்கு ரொம்ப பேசிட்டு நம்ம சமையலுக்குள்ள போலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மேரினேட் பண்றதுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம இதுல போட்டுக்கலாம். ஓகேவா? எவ்வளவு சிக்கன் எடுத்துக்கிங்க? அங்க இது வந்துட்டு என்னன்னா 300 கிராம்ஸ் சிக்கன்ஸ் இருக்கும். லைக் ஒரு 300 கிராம் சிக்கன் இருக்கு. இதுல ஒரு 100 கிராம் சிக்கன்ல வந்துட்டு ஒரு 30 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கும்னு வச்சுக்கோங்க. 300 கிராம்ஸ்னா 90 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கும் இதுல. அவள்தான் ஒன் டே புரோட்டீன் முடிஞ்சிருச்சு. ஒன் டே புரோட்டீன்னா லைக் 160-150 கிராம்ஸ் புரோட்டீன் எடுக்கணும். ஓ, அப்ப 1000 கிராம்ஸ் தான் கிலோ. 1000 கிராம்ஸ் தான் கிலோ. அதான் 100 கிராம்ஸ்க்கு 30 கிராம் புரோட்டீன். அப்படின்னா 1000 வெச்சுக்கோ, 300 கிராம்ஸ் போய்டும். இல்ல நான் கேட்ட கேள்வி என்னன்னா 1000 கிராம்ஸ் என்றால் எத்தனை கிலோ என்று கேட்டேன். 1000 கிராம்ஸ் என்றால் எத்தனை கிலோ? 1 kg. 1 kg பாரு. இல்ல உங்களுக்கு மேக்ஸ் தெரியுமான்னு பார்த்தா வேற எதுவும் இல்ல. ஐயோ அம்மா. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து கரம் மசாலா. இப்போ நம்ம பயன்படுத்த போறது என்னவென்று பாத்தீங்கன்னா டார்லிங்ஸ் கரம் மசாலா. இது என்ன பண்ணணும்?
போடணும். அப்படியே இப்படி அப்படியே மேலோட்டமா அப்படியே மேலோட்டமா அப்படி தூவி தூவி விடுங்க. விட்டு. எஸ். நெக்ஸ்ட் அடுத்து? பெப்பர். ஆ. டார்லிங் டர்மரிக் பவுடர். லைட்டா வந்துட்டு ஆ. சில்லி போட்டுக்கலாம். இல்ல கீழே தானே கொட்ட போறோம், எவ்வளவு கொட்டினா என்னன்னு சொன்னேன். அடுப்பே பத்த வைக்கலாம், அதுக்குள்ள ஆட்டிடியூடா சால்ட் போடுறாராம். என்ன முதல்ல இது என்ன தெரியும் சமையல், முதல்ல மேரினேட் பண்ணி நம்ம வச்சிடுவோம். அதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இதுவாகணும், ஊறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அடுப்புல வைக்கணும். வா, மேரினேட் பண்ற மாதிரி தெரியல, உன் மேரேஜ்க்கு இங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி தெரியுது எனக்கு இதெல்லாம் பாக்கிறதுக்கு. ச்சே, என்ன பண்றோம், லைமை வந்துட்டு லைட்டா அதுல வந்து ஸ்க்யூஸ் பண்ணி போட போறோம். எதுக்கு லைம்? லெமன் ஜூஸ், லைம், வை, வாட் இஸ் த ரீசன்ஸ்? லைம் வந்துட்டு சும்மா ஒரு சீடோட போட்டுறாதீங்க, எனக்கு சீட் பிடிக்காது. நீங்க சாப்பிட வேணாம். சமைக்கிறது மட்டும்தான், நீங்க சாப்பிடுறது ஏன் வேலை, ஓகேங்களா? ஐயோ, ஆக்சுவலி வந்துட்டு சிக்கன்ல மசாலாலாம் நிறைய போட்டா அது வந்துட்டு ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு மசாலா போட்டுருக்காரு பாத்தீங்களா? லைக் நம்ம தண்ணி ஊத்தி நம்ம அதுலயே வேக வச்சுட்டே இருக்கோம்ல, அதுலதான் கொதிச்சு அதுல இதுவாகும். இது என்னதான் இருந்தாலும் டார்லிங் மசாலான்றனால உடம்புக்கு நல்லதுன்ற ஒரே காரணத்தினால நம்ம 2 பேரும் இன்னைக்கு தப்பிச்சோம். இப்போ வந்து இது ஃபுல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். ஓகே, இப்போ வந்து நான் டிப்ஸ் கொடுக்கட்டா? சிக்கனை ஃப்ரிட்ஜில் வச்சா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. நான் போயிட்டு கிரியாசின் ஃப்ரிட்ஜில் போயிட்டு வச்சுட்டு வரட்டா? தாராளமா வச்சுட்டு வாங்க. ஓகே, கஷ்டப்பட்டு நாங்க கிரியாஸ்ல வாங்கின ஃப்ரிட்ஜில் உங்களோட மேரேஜ் பண்ண சிக்கனை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்து வந்துட்டு யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்? அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அவகாடோ பிரெட் டோஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம அவகாடோ அந்த இது வந்துட்டு நம்ம ரெடி பண்ண போறோம். அவகாடோ அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். சூப்பர். ஆக்சுவலி அவகாடோ இப்படி வெட்டணும், அது தெரியுமா? நான் இது வரைக்கும் எப்படி வெட்டணும்னா அதை அப்படி வெட்டினா போதும். இவருக்கு கொஞ்ச நேரத்தில் நான் அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, அவகாடோ என்ன கொலை பண்ணிருக்கீங்க? அவகாடோ வந்து ஃப்ரூட்ஸ் உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே எடுக்கிறேன். ஆஹா, பாருங்களேன். சம்டைம்ஸ் வந்துட்டு அவகாடோ இல்லைனா நம்ம கொய்யாக்காடெல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணலாமா? அதுலயும் நல்ல ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குல்ல, இல்லையா? மாம்பழம் பிரெட் டோஸ்ட்டுக்கு எது வந்து அதுல பிளெண்ட் ஆகுமோ அதை தான் நம்ம இது பண்ண முடியும். சரி, பழப்பழம், மாம்பழம். ஏங்க நான்லாம் வந்துட்டு பைனாப்பிள் பீஸாவே சாப்பிடுவேன். என்ன நீங்க அதாவது கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்பதான் சொல்லி முடிக்கல, குழந்தை ஏதோ கஷ்டப்படுறாருன்ட்டு அப்படியே அசால்ட்டா என் பக்கம் தள்ளிட்டு சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டீங்க. என்ன பண்றீங்க? அந்த அவகாடோல வந்துட்டு இது போடுறதுக்கு ஸ்டஃபிங் நான் கூட பண்றதுக்காக காலையில சாப்பிட மறந்துட்டாரோன்னு நினைச்சேன். நீ மட்டும் குறைச்சி சாப்பிட்டு இருக்கீங்க முட்டைய. இது வந்து கிரீக் யோகட். ஓகே, திஸ் ஆல்சோ லைக் a protein based. அதாவது அவ்வளோதான். இந்த எக்கை வந்துட்டு நம்ம அப்படியே இதில் வந்துட்டு கட் பண்ணி போட்டுட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? இந்த ஒரு வேலைனாச்சும் கரெக்டாக பண்ண, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண. சரி, அவங்க வந்துட்டு அந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்துட்டு அதுக்குள்ள கல்வி வீட்டுக்கு போயிடுவோம். சிக்கனை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ண போறீங்க? அதை நம்ம இந்த உருவிச்சு இந்த சிக்கனை வந்துட்டு நம்ம பேன்ல போடுறோம். லைக் இது எப்படின்னா லைக் ஒரு தவா ஃப்ரை மாதிரி வச்சுக்கோ. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதை பார்க்கறதுக்கு டயட்டுக்கு ரெடி பண்ற டிஷ் மாதிரியே இல்லை, ஏதோ நைட்டு சைட் டிஷ்க்கு ரெடி பண்ற டிஷ் மாதிரி இருக்கு. எனக்கு ஏன் தான் தெரியல. நீ சாப்பிடுவல டெய்லி? நான் ஒரு குடும்ப பாங்கான பெண். ஐயோ, ஒவ்வொருத்தவங்களும் என்ன இப்படி பண்ணா அப்போ நான் என்ன பண்றது? லைட்டாக நம்ம கொஞ்சம் ஒரு ½ கிளாஸ் வாட்டர் மட்டும் ஊற்றிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி நம்ம வந்துட்டு போட்டுடலாம். ஒரு 20 மினிட்ஸில் அது வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். பட் ஓகே, நீங்கள் நடத்துங்க. ஓகே ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பிரெட்டை டோஸ்ட் பண்ணிடுவோம். பாருங்களேன், பிரெட் டோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விக்கி கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிஷ்ஷாக கண்டுபிடிச்சி இந்த பாடிக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே. ஆனால் மற்ற பாடிக்கும் செட் ஆகும் நீங்கள் நினச்சிங்களா? எல்லா பாடிக்கும் செட் ஆகும். சூப்பர். பேச்சுலர் லைஃப்பில் வாழ்கிற பசங்க, பெண்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அர்ஜென்ட்டுக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ண முடியும். அதுக்காக அந்த மாதிரி பர்சன்ஸ்க்காக தான் நான் இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்கேன். புரியுதா இல்லையா? இது என்னன்னா, போடுறது பிரெட் டோஸ்ட்டு, அதோடைய டெக்டாக் ஒரு 20 மினிட்ஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சார் சொல்லுங்க, நம்ம சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போலாமா, இல்லை ஜிம்முக்கு போயிட்டு வந்து கூட சாப்பிடலாமா? ஏதாச்சும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஏன் சாப்பிட்டு போனா ஜிம் ஒத்துக்காதா? இல்ல வேண்டாம், நான் அதுவுமே பேசல. ஜிம் பண்ணும்போது ஹெவியா நம்ம சாப்பிட்டுட்டு போனோம்னா நல்லா இருக்காது. ஏன்
டக்குன்னு நம்மளால ஹெவியாட்ட அது டைஜஸ்ட் ஆகாதுல்ல. ஒரு பிளாக் காஃபியோ லைட்டான விஷயங்கள் ஏதாவது பனானா பிளாக் காஃபிலாம் லைக் நல்லா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ உங்களோட டயட் பிளான்ஸ்லாம் சொல்லுங்க விக்கி. ஸோ இந்த அவிச்ச சிக்கன் அவகேடோ இது தவிர்த்து வேற என்னெல்லாம் நீங்க டயட்ல இன்க்ளூட் பண்றீங்க? நான் வந்து ஆக்சுவலி டெய்லி ஒரு 15 எக்கு சாப்பிடுவேன். டெய்லி 15 முட்டையா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவ்வளோ முட்டைலாம் சாப்பிடவே கூடாதான். ஏன்? நீங்க டாக்டர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நீங்க எவ்வளோ முட்டை சாப்பிட்டாலுமே ஒரு பாடிக்கு இவ்வளோ நியூட்ரிஷன் தான் ஒரு நாள் எடுத்துக்க முடியும்னா அந்த பாடி அவ்வளோ நியூட்ரிஷன் தான் எடுத்துக்குமா, அப்புறம் தள்ளி விட்டுருமா. நான் இவ்வளோ சொல்றேனே இதெல்லாம் வந்து பார்க்காவியாடா வந்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஏதாச்சும் வியாதி ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு இல்லையா? வியாதிலாம் இல்ல, அதாவது நம்ம புரோட்டீன் கரெக்டாக பார்த்துட்டு தானே வந்து நான் இது பண்ணுவேன். ஹலோ லைட்டா வந்து ஆயில்ல வந்துட்டு லைட்டா அந்த ஆர்கானோ வந்துட்டு லைட்டா என்கிட்ட சொல்லாம நீங்க எப்படி கலக்கலாம் அதை? நம்ம இதுக்கும் பண்ணிக்கலாம், லைக் இதுக்கும் போட்டுக்கலாம். இன்னும் நல்ல ப்ரௌனிஷ் ஆகட்டும். ஓ, இன்னும் ப்ரௌனிஷ் ஆகணுமா? நீங்க பாருங்க, இதெல்லாம் வந்துட்டு எனக்காக கிடையாது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு மக்களோட ஒரு குட்னஸ்க்காக தான் நான் இவ்வளவு கேள்வி கேட்கறேன். நீங்க புரிஞ்சுக்கோங்க. புரியுது. நீங்க தான் சொல்லணும் என்ன தடவறீங்க, நான் என்னோட ரொட்டீன் சொல்லட்டுமா? எதுக்கு இப்படி டாபிக் சேஞ்ச் பண்ணீங்க? நான் ரோஸ் பண்ணா டாபிக் சேஞ்ச் பண்றீங்களா? எனக்கு இன்னும் நாரிகன் ஆயில்ல தடவுங்க, எனக்கு அது வேணும். நல்லா நல்லா நீ ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா நிரூபிக்கிற. ஆனா எங்கேயாச்சும் பெயிண்ட் கம்பெனில வேலை பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி? இல்லைல்ல? சே எப்படி அதுக்கெல்லாம் திறமை வேணும். நிறைய வரைவன்ட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க. என்ன தீயுது பாருங்க என் பிரெட், பாருங்க தீயெல்லாம் இல்ல. இது ஆக்சுவலி வீட் பிரெட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லது. பட் நமக்கு வந்துட்டு இங்க வந்து ஒயிட் பிரெட் தான் இருந்ததுனால நம்ம அதை யூஸ் பண்றோம். இல்ல நாங்க எல்லா பிரெட்டுமே கடையில இருந்து வாங்கிட்டு வருவோம், எதுவுமே நாங்க வீட்ல இருந்து எடுத்துன்னு வர மாட்டோம். எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. அவாய்ட் பண்ணிட்டாரு. என்ன எவ்வளவு அழகா அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா அவாய்ட் பண்ணி அசிங்கப்பட்டுட்டாரு. இங்க பாருங்க, நீங்க வந்திருந்து ஓபன் பண்ணி புகையதான் நல்ல வேலை, உயிரோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. நம்பலாமா? எல்லாம் நம்பலாம். சரி, வேற என்னெல்லாம் பண்றோம் இப்போ? நம்ம சமையல் எப்போ ஆரம்பிப்போம்? ஆரம்பிப்போமா? ஆல்ரெடி முடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கோம் நம்ம. சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம வந்துட்டு இங்க மிக்ஸி இருக்குல்ல? இருக்கு. அதுக்கு ஓகே, நம்ம ஜார் மட்டும் எடுத்துட்டு வாங்க. போங்க போடா. உனக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயத்த நான் கொடுக்குறேன். இல்லை, எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, நாங்க எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சிருக்கோம், நல்ல ஒரு ஷெஃப்டையும் கூட்டு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நானு. பட் பரவாயில்ல, இது ஃபுல்லா முடிச்சிட்டு அப்போ வந்து சொல்லுவீங்க நான் எப்படிப்பட்ட செஃப்ன்ட்டு. காஞ்ச சப்பாத்தி மேல மீதமான காய்கறி எல்லாம் போட்டு பாருங்க, அசால்ட்டா நான் கையிலேயே ஹேண்டில் பண்ணுவேன் இதெல்லாம். பிரெட் டோஸ்ட் ஆயிடுச்சா? அது எங்களுக்கு தெரியும். இவ்வளோ பண்ணிட்டு சொல்லுங்க, இதெல்லாம் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்? எஸ், இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்சர்ல போட்டு இது பண்ண போறோம். அப்படியே ஃபுல்லா மிக்சர்ல போட்டுறணுமா? இந்த லைம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸில் இதுவாகிடும், பிளெண்ட் ஆகிடும். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா பிளெண்ட் ஆக்கி கொண்டு வந்துடும். எஸ், நான் சிக்கனை பார்த்துட்டு இருக்கேன். அது சிக்கன் அப்போ நீங்கள் பார்த்து மட்டும் தான் இருக்கீங்க. விக்கி டாஸ் பண்ணுங்க. நீ ரொம்ப தகராறு முடிச்சோம் போட்டிருக்கேன். ஒழுங்கா கீழே வச்சுட பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் வாங்கினதே 1/4 கிலோ சிக்கன் தான், அது 200 கிராம்ஸ் கீழே விழுந்துருச்சு. 50 கிராம் வச்சு தான் நீங்கள் சமையல் பண்ணிருக்கீங்க, தெரியும்ல? போதுமா இது தண்ணி? இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும். மிக்ஸியோட ஹோல் பர்பஸ் என்ன தெரியுமா? இந்த ஜாரை மிக்ஸி பண்ணல வச்சுட்டு சுவிட்ச் போட்டா மிக்ஸியை அரைச்சு கொடுத்துருவோம். இவர் உட்காந்து மிக்ஸி ஆட்டின்னு சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய பெருசா போட்டிருக்கோம்ல, அதனால அது வந்துட்டு ஒழுங்கா பிளெண்ட் ஆகாது. அதனால இந்த மாதிரி இப்படி ஷேக் பண்ணிட்டு போட்டா அதான் பிளெண்ட் ஆகும். ஃபுல் என்ன கல்லா போட்டிருக்கோம், கேரட் தானே போட்டிருக்கோம், அதுக்கு எதுக்கு இவ்வளோ? நல்லா பிளெண்ட் ஆகணுன்றதுக்காக. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. மிக்ஸியில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி தான் வாழ்க்கையும். லைக் இன்பம், துன்பம், சோகம், சந்தோஷம் இதெல்லாம் கலந்தாதான் வாழ்க்கை. இதுல இருந்து வெளியில ஒரு ஜூஸ் இருக்குல்ல, அந்த ஜூஸ் தான் வந்து நம்ம வாழ்க்கையோட அர்த்தம். நம்ம வந்து அதுல வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல வந்து போட்டிருக்கோம் அப்படின்லாம் வந்து சேர்த்துதான் கடைசி காலத்துல அந்த அர்த்தமா ஜூஸ் தான் நம்மளுக்கு வந்து வரும். சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க.
இதன் மூலமாக மக்களுக்கு சொல்ல போவது என்னவென்றால் எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு இந்த டிஷ் கிடையாதுங்க. இந்த டிஷ் பண்றதுக்கே உங்களுக்கு எக்ஸசைஸ் தேவைப்படுது வாழ்க்கையில. ஓகேங்களா? ஸோ அது பக்கத்துல நீ இருக்கிறதுனால, நீ இல்லைன்னா அது நார்மலா இருந்திருக்கு, நார்மல் டிஷ்ஷா இருந்திருக்கும். இப்போ அடுத்து என்னது சாப்பிடணும், இது அதானே சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா நம்ம இந்த ஸ்டஃப்பை வந்துட்டு இதுல வந்துட்டு இது பண்ண நல்ல வேளை ரொம்ப நேரமா வறுத்துச்சு, பிரெட் சும்மா இருந்துச்சு. சொல்லுங்க. வாவ், இவ்வளோ ஹெல்த்தியான மீல் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணலாமா? டயட் சிக்கன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 500 கிராம் சிக்கன்ஸ் எடுத்துட்டு கரம் மசாலா, பெப்பர் பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு தவாவில் சிக்கன் எடுத்து போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே வேக விட்டோன்னா நம்மளோட டயட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவகேடோ டோஸ்ட், க்ரீக் யோகட், பாயில்டு எக்கு, அவகேடோ ஃப்ரூட் அதை வந்து நம்ம எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டஃப் மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுடுவோம். வீட் பிரெட்டை வந்துட்டு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து ஜஸ்ட் அந்த பிரெட் மேலே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டயட் இருக்கவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செம மீல் இது. ஆரஞ்ச் ஷாட், ஆரஞ்சு ஃப்ரூட், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் லெமன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஜூஸ் வரும். ஆரஞ்ச் ஷாட். அதாவது ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் விக்கி சமைச்ச இந்த என்ன ஹை புரோட்டீன் லோ கேலரிஸா கரெக்டாக சொன்ன லோ பார்த்தீங்களா? கேலரிஸ் ஹை புரோட்டீன். அவிச்ச சிக்கனும் அவகேடோ டோஸ்ட்டும் தான் இவர் எனக்கு சமைச்சிருக்காரு. அதை வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் நிச்சயமாக சொல்லணும்னா அவகேடோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா? ஐ ஹேவ் கான்ஃபிடன்ஸ் ஆன் யூ விக்கி. ஓகேங்களா? சாப்பிட்டு பார்க்கட்டா? கண்டிப்பாக. விக்கி நீங்கள் நிச்சயமாக ஒரு டேலண்டடான குக்கர். தேங்க்யூ. ஓகேங்களா? பிகாஸ் சமைக்கிறது வந்துட்டு ஈஸின்னு ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். பட் சமைக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஹெல்த்தியாக சமைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் அதில் வந்துட்டு ஒரு டேஸ்டான அவகேடோ டோஸ்ட் பண்ணி குடிச்சிருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு எப்பவுமே ஒரு விஷயம் ஆசைப்படுவாங்களே, நமக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு சமைக்கிறதா இருந்தாலும் சரி ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுங்க. ஓகே, அடுத்து இப்போ நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? எஸ், அவிச்ச சிக்கனா? டயட் சிக்கன். டயட் சிக்கன். எஸ். இதுக்கே டயட் சிக்கன் பேர் வச்சிங்க? சிக்கன் டயட்ல இருந்துச்சா? சாப்பிட்ற நம்ம டயட்ல How's it? Dude! Yeah! நல்லா இருக்கு man. Yes! என்னடா ஆம்புலன்ஸ் வரதுக்கு மோசமா இல்ல, வண்டி ரிட்டர்ன் அனுப்பிச்சுட்டுருங்க. Oh my god. Thank you. நிஜமா கடையிலலாம் வந்துட்டு அவ்வளோ மசாலா போட்டு தந்தூரி அது இதுன்னு சாப்பிடுவோம்ல, இங்கே போட்ட மசாலா அவ்வளோ கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட் இஸ் லைக் ரியலி குட். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு உங்க நினச்சாலேப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, 2 டிஷ் தப்பிச்சிட்டிங்க. இது வந்து இஞ்சி நம்ம போட்டிருக்கிறதுனால லைட்டாக உங்களுக்கு வந்துட்டு இதுவாக இருக்கும். பட் ஆனால் தட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, எனக்கு இருந்த எல்லா அஜீர்ண பிரச்சனையும் தீர்ந்து போயிடுச்சு நினைக்கிறேன் இந்த ஜூஸுக்கு அப்புறம். விக்கி, குட் ஷாட். எஸ், தேங்க்யூ ஸோ மச். மக்களாக நீங்களும் வந்துட்டு வீட்டில் சமைக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணும். வீட்டில் ஜிம் ஃப்ரீக்ஸ் இருந்தீங்க இல்லை பசங்களுக்கு வந்துட்டு ஹை நியூட்ரிஷனில் ஒரு ஃபுட் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம். இது ஜிம்முக்கு போகிறவங்க மட்டும்லாம் சமைச்சு சாப்பிடணும்லாம் கிடையாது. இல்லை அப்படிலாம் இல்லை, யாராக இருந்தாலுமே நம்ம ஆக்சுவலி இந்த நம்ம எப்பயுமே சொல்கிற விஷயங்கள் தான், பேசிக் சென்ஸ் தான். லைக் இந்த டீப் ஃப்ரை சாப்பிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்துட்டு பாடி வந்து வெயிட் போடுறது. ஸோ நம்ம சுகரையும் டீப் ஃப்ரை ஐட்டமும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்துட்டு ப்ராப்பரான ஒரு டயட்ல நம்ம ப்ராப்பரான ஒரு ஃபிசிக் மெயின்டைன் பண்ணலாம். இந்த டிஷ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் டிஷ் வச்சுருந்தீங்க, உங்ககிட்ட வந்துட்டு சூப்பரான ரெசிபி ஒன்று இருந்துச்சுன்னா எங்களுக்கு kg@sunnetwork.in காமிச்சுவீங்க. நீங்களும் எங்களோட கிச்சன் கலாட்டால ஃபீச்சர் ஆகலாம். ஸோ இதோட நம்ம ஷட்டர் மூட்டு கிளம்பிடலாம்னு நினைக்கிறேன்.